கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கும்படியாக திட்டமிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகள் யாவரையும் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிக்க வந்ததின் நோக்கம் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதனுடைய நோக்கம் வேத வசனம் சொல்கிறது. அவைகளை நம்ம சற்று ஆராய்ந்து அதன் பின்பு மற்ற காரியங்களை பார்க்க கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உபவாசத்தை குறித்து நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்டாலும் ஒவ்வொரு வாரமும் நம்ம பேசினாலும் உபவாச நாட்களில் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நம்ம ஜெபம் பண்ணினாலும் உபவாசத்தினுடைய மேன்மை, அதனுடைய ஆசீர்வாதம், ஏன் உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும் அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் நான் சொல்வதில் சிலைக்கலை. ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு வருஷத்திலும் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆகிய நீங்களும் நானும் ஜெபிக்க கடந்து வரும்போது அநேக விதமான குறைபாடுகள், பல விதமான கஷ்டங்கள், நெருக்கங்கள், போராட்டங்கள், ஆசீர்வாதம் நிறைய கிடைக்கிறதுனால தேவனை விட்டு பின்வாங்கி செல்லுதல், ஆவிக்குரிய தராதரம் குறைந்து தேவ பிள்ளைகள் கர்த்தரோடு இல்லாமல் உலகத்தோடு கடந்து செல்வதான சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறபடியினால மீண்டும் நம்மை புதுப்பித்து கொள்ளும்படியாக 40 நாட்களும் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கவும் வேதத்தை தியானிக்கவும் தக்கதான காரியங்களுக்காக தான் நம்ம 40 நாட்கள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ப்ராக்டிக்கலாக நான் சொல்லும்போது வயிறு ரொம்ப தொந்தரவு பண்ணுது, அடிக்கடி தொந்தரவு பண்ணுது. அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? சும்மா பேசுங்க, காசா பணமா பேசுங்க. பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறோம்? சாப்பாடை குறைச்சி வயிற்ற பட்னி போட்டு. ஹல்லேலூயா. இப்போ ஆர்கன்ஸ் எல்லாம் ஒழுக்க லட்சமாக வேலை செய்யலை அப்படின்னு சொன்னால் ஒரு சில காரியங்களை டாக்டர்ஸ் சொல்கிறாங்க, சரி நீங்கள் ஒரு 3 நாளைக்கு வெறும் தண்ணி மட்டும் எல்லாம் ஃப்ரூட்ஸு ஜூஸ் ஏதாவது எடுத்துகிட்டு வேறு எதையும் சாப்பிடாதீங்க, பார்க்கலாம் அதுக்கு பிறகு அப்படின்னு சொல்கிறாங்க. நோம்பில் 99% அது அப்புறம் சரியாய். ஹல்லேலூயா. வேறு ஏதாவது பலவீனங்கள், வேறு ஏதாவது உள்ளே இருக்கிற ஆர்கன்ஸ் ரொம்ப தொந்தரவு பண்ணுது அப்படின்னா மட்டும்தான் அதில் வேல்யூ இல்லாமல் போகும். ஹல்லேலூயா. அதுபோல் அநேக நேரத்தில் வேத வசனத்தை கேட்டு 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 தலைக்கேறி போய் லைவில் போகுதா இல்லை அப்புறமா தான் போகுதா, அதுக்கு தான் வேண்டாம்னு சொல்கிறது. அப்புறமா தான் சரி, அப்புறம் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். சரி, அப்போ போதை தலைக்கு ஏறி கேட்டு கேட்டு வசனத்தை கேட்டு கேட்டு அந்த மோதிகளை தலைக்கு மேலே போயிடுச்சு. இனிமேல் நாங்கள் கேட்குறது ஒன்றும் இல்லை பசமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வசனம் தலைக்கேறி போச்சு. அதுக்கப்புறம் இந்த வசனம் என்ன பேசினாலும் உள்ளாக போகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு இந்த சரீரம் புஷ்டி ஆயிடுச்சு, கொடுத்து போச்சு. வேதம் சொல்கிறபடி. ஹல்லேலூயா. நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. ஹல்லேலூயா. அப்போ கொழுத்து போனபடினால இந்த சரீரத்தில் நம்ம கேட்டதான இந்த இருதயத்துக்குள்ளே வந்ததான இந்த வார்த்தைகள் நம்மளே செயல்பட முடியாதபடிக்கு அது அப்படியே இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீண்டும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டி எழுப்பப்படத்தக்கதாக, ஜெப வாழ்க்கை கட்டி எழுப்பப்படத்தக்கதாக, பரிசுத்தம் கட்டி எழுப்பப்படத்தக்கதாக, தேவனுடைய வார்த்தைகள் கிரியை செய்யத்தக்கதாக, அது கட்டி எழுப்பப்படத்தக்கதாக இந்த 40 நாட்களும் உபவாசித்து ஜெபிக்க திட்டமிட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கு? ஹல்லேலூயா. ஏதோ வருஷம் 40 நாட்கள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும் இதுக்காக அப்படின்னு சொல்லி இது ஒரு 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 பாரம்பரிய ஒரு சூழ்நிலை அப்படி என்று சொல்லி நினையாதபடி கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நான் தேவனுடைய சப்தத்தில் எதற்காக வந்திருக்கிறோம், எதை நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் என்பதை அறிந்து உணர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் உபவாசம் பண்ணி ஜெபிக்க, தேவ வசனத்தை தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குழந்தையை போல இராம
முதிர்ச்சிக்குள்ள வர கர்த்தர் உதவி செய்வாராக. ஒவ்வொரு உபவாச ஜெபங்களும் முடியும் போது ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி நமக்குள்ள வந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம யாராலையும் வீழ்த்த முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு இப்போ அக்காளுக்கு வயசு ஆயிடுச்சு, 57 வயசு. இந்த பாப்பா பேசுகிற மாதிரி நான் பேசுனேன்னு வச்சுக்க, நீங்கள் என்ன நினைப்பீங்க? சார் லூசு மாதிரி பேசிட்டு குழந்தை பேசுகிற மாதிரி யோசிப்பீங்களா? யோசிக்க முடியும். அப்போ நம்ம இத்தனை வருஷமும் ஆவிக்குரிய சபைக்குள்ளே வந்து வேத வசனத்தை தியானிக்கிறவர்கள், அவைகளை உட்கொள்ளுகிறவர்கள், அதன்படி நடக்கணும்னு பிரயாசப்படுகிறதான கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய ஆவிக்குரிய தராதரம் நாளுக்கு நாள் விருத்தி அடைய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த விருத்தியை தான் கர்த்தர் எதிர்பார்த்து காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வேத வசனம் விருத்தி அடையும் போது சபைகள் வளர்ந்து பெருகத்தக்கதான கிருபையை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வேத வசனம் விதைக்கப்பட்டது, அந்த விதை அப்படியே இருந்துச்சு அப்படின்னா அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுடைய சமூகத்தில் தியானிக்கிற, வாசிக்கிற, கேட்கிற ஒவ்வொரு காரியங்களின் படியாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நினைக்கும் போது மாத்திரமே கர்த்தர் நமக்குள்ள இருந்து செயல்பட முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த வருஷத்துல என்ன வசனம் அப்படிங்கிறத நான் அப்புறமா கடைசியில் சொல்றேன். யோவேல் தீர்க்கதரிசி புத்தகம் 1ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். வருகிறது. பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கூடி வர செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். அந்த நாளின் நிமித்தம் ஐயோ, கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது, அது சங்காரம் போல சர்வ வல்லவரிடத்திலிருந்து வருகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாள் வெகு சீக்கிரமாக இருக்கிறது. தேவ பிள்ளைகள் ஆகிய நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயத்தில் வந்து பரிசுத்த உபவாச நாளை நியமித்து தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இங்க யாரெல்லாம் கூப்பிடணுமா? மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கூடி வர செய்யுங்கள். ஹல்லேலூயா. என்னதான் சொன்னாலும் உபவாசத்துக்குன்னு ஒரு சில மக்கள் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. சபையில் ஆயிரக்கணக்கான மக்கள் 500, 600, 700 மக்கள் இருந்தாலும் உபவாச ஜெபத்துக்கு வருகிறது ஒரு 50 பேர். ஹல்லேலூயா. உண்மையா சொல்றேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே இருக்கும். யாரெல்லாம் வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அதை நம்ம கேட்கணும், வாஞ்சித்து அதுக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ கர்த்தருடைய ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்கிறவனே நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. வேத வசனம் சொல்கிறது. ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்க மட்டுமல்ல, முதலாவது நம்ம பரிசுத்த உபவாச நாளை நியமித்து தேவ சபையாகிய கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்துல கூடியிருந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால், முன்னால இதையே சொல்லி பேசினேன் அப்படின்னு சொன்னா இல்லைனாலும் நமக்கு பத்தாது. ஆனாலும் ஒரு சில வசனங்களை மட்டும் கோடிட்டு கடந்து செல்ல பரிசுத்த ஆவியின் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. 1ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கிறேன். பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சைக்கிளி தின்றது, பச்சைக்கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது. வெறியரே வெளுத்து அழுங்கள், திராட்சரசம் குடிக்கிற சகல ஜனங்களே புது திராட்சரசத்தின் நிமித்தம் அலறுங்கள், அது உங்கள் வாயிலின்று விலக்கப்பட்டது. எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது, அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள், துஷ்ட சிங்கத்தின் கடவாய்ப்பற்கள் அதற்கு உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா என்று சொல்லப்பட்டிருக்குது. பச்சைக்கிளி விட்டதை வெட்டுக்கிளி தின்றது. எல்லாம் பச்சை கிளி, வெட்டுக்கிளி, அந்த கிளி, இந்த கிளியெல்லாம் சொல்லியிருக்கு. நம்ம லேங்கில் சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க ஒவ்வொன்றா நம்முடைய வாழ்க்கையில் இருந்ததான ஆசீர்வாதங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஒன்று வந்து முடிந்ததும் அடுத்தது ஒன்று வருது. அது முடிகிறதுக்குள்ள இன்னொன்று வருது. எதுக்கு தெரியுமா?
எல்லாத்தையும் அழிக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அந்த அழிவை கண்ட மக்கள் எல்லாம் வரல. அதான் சொல்கிறேனே, பசி உள்ளவன் வரமாட்டான். ஹல்லேலூயா. தேவ வார்த்தை கீழ்ப்படிங்கிறவங்க தான் தேவனுடைய ஆலயத்தில் பரிசுத்த உபவாச நாளை ஆசரிக்க வருவாங்க. ஹல்லேலூயா. பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை கொடுன்னு சொல்கிறார். இப்போ பசி உள்ளவன் வந்தால் தானே கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. பசி உள்ளவன் வேற எங்கேயாவது கிடைக்குமான்னு சுற்றி அழிஞ்சுட்டு தான் இருக்காங்களே தவிர. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்றேன், கர்த்தரை தேடுங்கள், அப்போது பிழைப்பீர்கள். நம்ம பிழைக்கணும்னா வேற வழியே கிடையாது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதான ஆசீர்வாத குறைவுகளை ஒன்றன் பின் ஒன்றாக சத்துருவாகிய சாத்தான் இன்றைக்கு சூறையாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை அறிந்து அவரை ஆராதித்து மகிழ்ந்து தேவ இரக்கத்தை பெற்றுக் கொள்ள வேண்டியதான தேவனுடைய ஜனம் கர்த்தரை விட்டு தூரம் போகும்போது, தேவனுக்கு பிரியமில்லாத பரிசுத்த குலைச்சலான காரியங்களை செய்யும் போது, சத்துருவாகிய சாத்தான் கொண்டு வருகிறதான அந்த சந்திரமான சூழ்நிலைகளை அறியாதபடிக்கு தேவனுடைய ஜனம் உலகத்துக்கு நேராக திருப்பப்படும் போது உன்னதரின் ஆசீர்வாதங்களை ஒன்றென்றால் இழந்து போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள் நிறைய பேர் சொல்லலாம், வருஷமா எங்களுக்கு எல்லாமே இருக்கு, ஒன்றும் அப்படிலாம் நாங்கள் கெட்டு போகல அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. எல்லாம் இருக்கலாம். ஆனால் ஒன்று சொல்றேன், நிம்மதி சமாதானம் இருக்கு அப்படின்னு நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விரல் விட்டு அங்கு எண்ணக்கூடிய அளவுல தான் சமாதானம் இன்னைக்கு குடும்பங்கள்ல இருக்கு, நிம்மதி இருக்கு. ஆனா என்ன இருந்தாலும் நிம்மதியும் சமாதானம் இல்லாத குடும்பங்கள் 99% ஆலயத்துக்குள்ள இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நம்ம சொல்றோம், பூமி கூவி அழைக்கிறோம், சமாதானத்தின் தேவன் உங்களுக்கு சமாதானத்தை தருவார் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு உபவாசித்து ஜெபிக்கும்படியாக பலவிதமான ஆசீர்வாத குறைவுகளோடு நம்ம இருக்கிறோம். இந்த குறைவுகள் நீங்கி தேவனுடைய சமூகத்தில் முழுமையான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக, அது மட்டுமல்ல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நம்ம இழந்து போயிருக்கிறோம். 1990 இருந்ததான அபிஷேகம், 1995 இருந்ததான ஆசீர்வாதம், 2000 இருந்ததான ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை சொல்றோம். கர்த்தரோடு உள்ள இருந்ததான அந்த நெருக்கம், கர்த்தரோடு கூட இருந்ததான அந்த உறவு, தேவன் மேல் வைத்திருந்ததான அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை இன்னைக்கு இருக்கான்னு நம்ம யோசிச்சு பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராங்க. ஹல்லேலூயா. வாயளவுல நம்ம சொல்லலாம், ஹல்லேலூயா, ஆமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஹல்லேலூயா. உள்ளத்துல இருதயத்துல கை வச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, கேட்டோம் அப்படின்னா அதை சொல்லணும் இல்லைன்னு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்னைக்கு அடுப்பு பற்ற வைக்க சிவண்ணெய் இல்லை, மண்ணெண்ணெய் இல்லை அப்படின்னா இருக்கிற விறக வச்சு அடுப்பை பற்ற வச்சு சோறாக்கி கேஸில் இல்லைன்னாக்க இந்த ஸ்டவ்வில் வேகிறத விட சீக்கிரமாக வேலையை பார்த்து முடித்தோம். சீக்கிரத்தை போனால் போதும், ஏசுண்டத்தான் செய்ய ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு விறகு கொஞ்சம் நனைஞ்சி ஈரமாக கிடந்தாலும் அதையும் கொண்டாந்து ஜபத்தோடு வச்சு எரிச்சிருக்கோம். இங்கெல்லாம் இருக்குல்லையோ, நல்லா எரிச்சிருக்கேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது எரியும். ஹல்லேலூயா. மழையில் நனைஞ்சு கிடக்கும் விறகு அதை கொண்டாந்து அடுப்பில் வச்சதுக்கப்புறம், ஏசப்பா நான் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குப்பா, நான் செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்குது, நான் சீக்கிரமாக ஆராதனைக்கு போகணும், ஜெபிக்க போகணும் ஆண்டவரே, எனக்கு நிறைய வேலை இருக்குது, சீக்கிரமாக அந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஜெபத்தோடு அதை பற்ற வச்சு பாருங்க. ஹல்லேலூயா. பற்ற வச்சு பார்த்து அனுபவிச்ச கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களே நான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த விசுவாசம் எங்கே? ஹல்லேலூயா. ஒரு சிம்பிள் மேட்டர் தான் இது. ஹல்லேலூயா. ப்ராக்டிக்கலாக நம்ம பண்ணுகிறதான காரியம் இன்னைக்கு அது எங்கே போச்சு? ஹல்லேலூயா. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி நம்ம சொல்லலாம், அது இருக்கட்டும், வந்து பார்த்துக்கலாம். ஹல்லேலூயா. என்ன பிரச்சனைனாலும் அது அங்கே இருக்கட்டும், வந்து பார்த்துக்கலாம், நான் போக வேண்டிய வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை இருந்து இன்னைக்கு உடஞ்சி போய் நிற்கிறோம். ஹல்லேலூயா. என்ன ஆண்டவரை இப்படி பேசுகிறாங்களே, இப்படி சொல்கிறாங்களே, இதை செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லி உடஞ்சி போய் நிற்கிறோம். வயசு கோளாறு இல்லை, விசுவாச கோளாறு தான். ஹல்லேலூயா. புரியுறதா? புரியுறதா? வயசு கோளாறு கிடையாது, விசுவாச கோளாறு. ஹல்லேலூயா.
ஆசீர்வாதத்தை ஆண்டவர் பிராக்டிக்கல் நமக்கு இன்மைக்குரிய ஆசீர்வாதங்கள் முன்ன விட்டு முன்ன போகிறதில்ல. அது மட்டுமல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நம்ம இழந்து போய் நிற்கிறோம். ஹல்லேலூயா. அன்றைக்கு முழங்கால நின்று 2 மணி நேரம் ஒன்றா ஜெபம் பண்ணோம். இன்னைக்கு முழங்கால முடக்க முடியவில்லை. ஹல்லேலூயா. ஏன் முழங்கால முடக்கணும்னா எந்திரிக்க முடியாது. ஹல்லேலூயா. எழும்ப முடியாது. அப்படி பலவீனமாயிடுச்சு. ஹல்லேலூயா. அதுக்காக பாஸ்டம்மா சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு நான் முழங்கால நிற்கிறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு போய் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. ஹல்லேலூயா. ஆமாம், பண்ணுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்க. பழக்கப்படாத முழங்கால் முடங்காது. ஹல்லேலூயா. அது பிடிச்சி வச்ச மாதிரி தான் இருக்கும். ஹல்லேலூயா. அநேக பிள்ளைகள் பார்த்தீங்க அப்படின்னா சேரில் உட்காரணும்னு ஆசைப்படுறோம். நல்லது தப்பு. ஆனால் அப்படியே பழகிட்டோன்னா கீழே உட்கார முடியாது. உண்மையாக சொல்கிறேன். ஹல்லேலூயா. அப்படியே பழக்கப்பட்டுட்டோம் அப்படின்னா கீழே உட்கார முடியாது. சின்ன பிள்ளைங்கள்லாம் கீழே உட்காந்து எந்திரிச்சு கொஞ்சம் நிமிர்ந்து வேலை செஞ்சாதான் உடம்பு நல்லா இருக்கும். அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, முழங்கால்களை முடக்கி ஜெபித்த நாட்கள் நம்ம நினைவு கூறும்போது இன்றைக்கு அந்த ஜெபங்கள் நம்மக்கிட்ட இல்லை. ஹல்லேலூயா. ஒரு காரியத்துக்காக தேவனுடைய சமூகத்தில் நின்று ஆண்டவரை இதற்கு நீங்க பதில் செய்யாம நான் எழும்ப மாட்டேன்னு சொல்லிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்த நாட்களில் நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள நம்ம கேட்டதான காரியத்துக்கு கர்த்தர் பதிலை கொடுத்தவராய் இருந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏன் கிடைக்கல? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு கிடைக்காததுக்கான விசுவாச குறைவு. ஹல்லேலூயா. நம்பிக்கை குறைவினால, ஹல்லேலூயா, கர்த்தர் பேரில் வைத்திருந்ததால் அந்த நம்பிக்கை இல்லாமல் போனபடியினால தான் நம்ம ஜெபிக்கதான ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ண உட்கார்ந்துருந்தால வாங்கம்மா உள்ள முன்னால் இடம் இருக்கு, வாங்கம்மா. அப்போ ஜெபம் பண்ணுறதுக்கு நம்ம உட்காரும்போது நம்ம பிரச்சனை எல்லாம் தலைக்கு மேலே வந்து கண்ணுக்கு முன்னால் அதுதான் நிற்குது. நம்ம வாய் தான் ஜெபம் பண்ணதை தவிர இருதயத்தில் அந்த விசுவாசம் நமக்குள்ள இல்லை. ஹல்லேலூயா. ஆகையினால் அநேக நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளாக்கிய நீங்களும் நான் அதற்கு பதிலை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாக்கிய நீங்களும் நான் தவறிவிடுகிறோம். ஹல்லேலூயா. 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளை பாலுகிற குழந்தைகளை கூட்டுங்கள், மணவாளன் தன் அறையை மணவாட்டி தன் மறைவை விட்டு புறப்படுவார்களாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரிசுத்தப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனை கர்த்தரை தரிசிக்க முடியும். நம்ம நோக்கமெல்லாம் அவரை தரிசிக்கணும். அப்படி ஹல்லேலூயா. பரிசுத்த குலைச்சலோட உபவாச ஜெபத்தை நம்ம செய்யறது ஒரு பிரயோஜனம் 10 பைசாவுக்கு புண்ணியம். ஹல்லேலூயா. பரிசுத்தம் தான். அதுக்காக 100க்கு 100 பர்ஃபெக்ட் அப்படின்னெல்லாம் அது அங்கே போகும்போது தான் நம்ம பர்ஃபெக்ட் ஆகும். அது வரைக்கும் ஏதாவது பிரச்சனைகள் நம்மளை சுற்றி வந்து வளம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஹல்லேலூயா. பரிசுத்த குலைச்சலை, பரிசுத்தத்தை கெடுக்கும்படியான சில காரியங்கள் நம்மை சுற்றி வந்துட்டு தான் இருக்கும். ஆனால் தேவ பிள்ளை பரிசுத்த குலைச்சல் ஆகிறதுக்கு நம்முடைய வாழ்க்கையை விட்டு கொடுக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது என்னவோ வேற லெவலாக இருக்கும் அப்படின்னு நினைக்காது. வார்த்தை, பார்வை, செயல்பாடு. ஹல்லேலூயா. கெட்ட வார்த்தை பேசணுங்கிற அவசியம் இல்லை, கொலை பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஹல்லேலூயா. தன்னுடைய சகோதரனை பகைக்கிறவன் கொலை பாதகன் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த 40 நாள் நம்ம நல்லா யோசித்து யார் மேலே கசப்பு, யார் மேலே எனக்கு மனத்தாங்கல் அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புரவாகி நம்ம ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபத்துக்கு தேவன் பதிலை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சபையை கூட்டி முதல்ல என்ன பண்ணுங்க? பரிசுத்தப்படுத்துங்கள். ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். ஏன் அப்படின்னா அப்பதான் மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. ஹல்லேலூயா. நிறைய எக்ஸ்பிளனேஷன் படித்தவங்க எல்லாம் கொடுக்கலாம். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். ஹல்லேலூயா. மணவாளனாகிய கிறிஸ்து அவர் அறைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறாரு, ரெடியா இருக்கிறாரு மணவாட்டியை சந்திக்கும்படியாக. ஹல்லேலூயா.
மணவாட்டியாகிய திருச்சபையை சந்திக்கும்படி அவர் ரெட்டியா உட்கார்ந்திருக்காரு. ஹல்லேலூயா. ஆனா மணவாளன் தன் அறையை மணவாட்டி தன் மறைவை விட்டு புறப்படுவார்களாக. எப்ப தெரியுமா? பரிசுத்தம் உண்டாகும் போது மணவாளன் கீழே இறங்கி வருவார். இந்த மணவாட்டி மறைவை விட்டு புறப்படுவாளாக. எப்ப மணவாளனாகிய கிறிஸ்துவை பார்க்க முடியாதபடிக்கு ஒரு மறைவு முன்னால காணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய சத்தம் அவருக்கு முன்னால போகக்கூடாதபடிக்கு நடுவில் என்ன சுவர்? ஒரு சுவர் இருக்கு பார்த்தீங்களா? பாவத்தின் சுவர், பரிசுத்த குறைச்சலான சுவர். இந்த சுவரை நம்ம அந்த மறைவை நம்மை விட்டு விளக்கும் போது தான் மணவாளன் அவருடைய அறையை விட்டு விலகி வந்து மணவாட்டி எதிர்கொள்ள வருவார். ஹல்லேலூயா. மணவாட்டி திருச்சபை பூமியில இருக்கும்போது அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து பரிசுத்த தெய்வத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னா அவருக்குள்ள இருக்கதான் அந்த பரிசுத்தம் நமக்குள்ள கடந்து வரும்போது மாத்திரமே அவரை தரிசிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாட்கள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை மணவாளன் தன் அறையில் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவாளாக. ஹல்லேலூயா. மறைவு நமக்குள்ள இருக்கதான மறைவுகள், நம்மை பலவீனப்படுத்துகிறதான மறைவுகள், தேவன் விரும்பாத அசுத்தங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் விட்டு நமக்குள்ள அவரை பார்க்கத்தக்கதான கண்களை கத்த நமக்கு தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உபவாசம்னா சும்மா ஏதோ வந்துட்டு போகிறோம். பைபிள் ஸ்டடின்னு சொன்னாங்க, ஏதோ கொஞ்சம் பேசுவாங்க, நம்ம கேட்டு கொஞ்சம் எழுதி வச்சுட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் இருந்ததுன்னா மாற்றிடுங்கன்னு சொல்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதெல்லாம் மாற்றிடும். தூங்கக்கூடாது. யாருக்கா தூக்கம் வருதுன்னா எந்திரிச்சு நிற்க சொல்லுவேன். ஹல்லேலூயா. எனக்கு இது வரைக்கும் தூங்கலை, நல்லா தான் இருக்கிறீங்க. இது ஒரு பிசாசுடைய ஆண். தூக்க மயக்கத்தின் ஆண். ஒரு தூங்கினேன் பார்த்தீங்களா, மேலே இருந்து கீழே விழுந்தான். நல்ல வேலை, நானே அந்த கிடக்கட்டும் கிடது அப்படின்னு போயிருப்பேன். ஹல்லேலூயா. அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஆண்டவர் அப்படி பண்ணல. பாவம் அவனை உயிரை கொடுத்து உட்கார வச்சு வா வா சரி போனா போது கழுத வா. ஹல்லேலூயா. அதுதான் மனுஷிகத்துக்கும் தெய்வீகத்துக்கும் உண்டான வித்தியாசம். ஹல்லேலூயா. தேவன் தேவன் தான், மனுஷன் மனுஷன் தான், மண்ணான மனுஷன். ஹல்லேலூயா. எங்கேயோ போகிற மாதிரி இருக்குல்ல, ஒரு மாதிரி போகுது. ஹல்லேலூயா. மண்ணான மனுஷன், மண்ணுக்குரிய மண்ணையே தான் யோசிப்பான். ஹல்லேலூயா. பூமியே தான் யோசிப்பான். அவன் மண்ணில் இருந்து எடுக்கப்பட்டதாச்சு, அதனால் பூமியை மட்டும்தான் யோசிப்பான். இன்னைக்கு பாருங்க, ஆண்கள் பக்கத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, மூப்பர்கள் கூட வரலையே. அதுதான் மண்ணான மனுஷன். சும்மா ஆண்டவர் எழுதி வச்சுருக்கார், நான் சொல்லலை, வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. மண்ணான மனுஷன் மண்ணுக்குரிய மட்டும்தான் தேடுவான். கருது இங்கே தான் எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறங்கிற அந்த அறிவு, அந்த ஆவிக்குரிய முதிர்ச்சி நம்மக்கிட்ட இல்லை. ஹல்லேலூயா. அந்த ஆவிக்குரிய முதிர்ச்சி நம்மக்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொன்னால் கர்த்தரை தேடி நம்ம வந்திருப்போம். ஹல்லேலூயா. இது கிடைக்கதான் அந்த சந்தர்ப்பத்தை நம்ம விடவே மாட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாட்கள்ல நம்மிடத்தில் இருக்கிறதான பரிசுத்த குலைச்சல்களை மறைவாய் தேவனுக்கு நமக்கும் நடுமாய் இருக்கிறதான அந்த நடுச்சுவரை கர்த்தர் இந்த நாட்கள்ல, இந்த பரிசுத்த உபவாச நாட்கள்ல மாற்றிப்பட்டு நம்மை பரிசுத்தமாக்கி அவருடைய சாயலுக்கு நேராய் நம்மை கொண்டு வந்து மணவாளனாகிய கிறிஸ்து மணவாட்டி திருச்சபையை ஏற்றுக்கொள்ளத்தக்கதான அந்த பக்குவத்துக்குள்ளாக, அந்த முதிர்ச்சிக்குள்ளாக கடந்து வர கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உபவாச ஜெபங்கள்ல தனி நபருக்குள்ள ஒரு மாற்றம் வரும். ஹல்லேலூயா. அப்படி வந்திருக்கு பரிசுமான்னு சொல்றவங்க தைரியமா கையை தூக்கணும். ரைட். தனி நபருக்குள்ள கட்டாயம் ஒரு மாற்றம் வரணும். அதுக்கு தான் உபவாசமே. ஹல்லேலூயா. செஞ்ச அக்கிரமத்தை இன்னுமே செஞ்சுக்கிட்டு இருப்பேன், பேசின கெட்ட வார்த்தை இன்னும் தான் பேசிக்கிட்டு இருப்பேன், நான் கொஞ்சம் கூட மாற மாட்டேன். அண்ணனாவது தம்பியாவது மாமனாவது மச்சானாவது யாருக்கிட்டையும் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன் அப்படின்னா மாற்றங்கிறது துளியளவு கூட இல்லைங்கிறது. ஆனால் இதில் எல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகி ஒப்புரவாகும் போது கர்த்தர் நமக்குள்ள கிரியை செய்கிறார். இந்த உபவாச நாட்கள் நமக்கு மேன்மை உள்ளதாக காணப்படும். ஹல்லேலூயா.
தனி நபருக்குள்ள நீங்க பிளான் பண்ணுங்க. ஏதாவது கசப்புகள், ஏதாவது குறைபாடுகள், பரிசுத்த குலைச்சல்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அவைகளெல்லாம் என்னை விட்டு எடுத்து போடும் ஆண்டவரே. இந்த பரிசுத்த உபவாச நாட்கள்ல நீர் என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லி பிடிவாதமாய் கர்த்தருடைய சமூகத்துல நம்ம நிற்போம் அப்படின்னு சொன்னா கட்டாயம் கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குடும்பங்கள்ல கர்த்தர் ஒரு பரிசுத்தத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. குடும்பத்துக்குள்ளே கர்த்தர் ஒரு பரிசுத்தத்தை கொடுக்கணும்னா ஒரு தனி நபருக்குள்ள, குடும்ப தலைவனுக்குள்ளேயோ தலைவிக்குள்ளேயோ ஒரு பரிசுத்தம் கடந்து வருது அப்படின்னா அவங்க திறப்பு அளிப்பாங்க. ஆண்டவரே, என் குடும்பத்தை பரிசுத்தமாக்க ஆண்டவரே, என் குடும்பத்தை ஒப்புரமாக்கும் ஆண்டவரே, தேவனை தரிசிக்க என் குடும்பத்தை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லி இவங்க ஜெபிக்கிற ஜெபத்தை பார்த்து அந்த ஆவியின் அபிஷேகம், அந்த ஆவியானவர் அந்த குடும்பத்துக்குள்ள கிரியை செய்ய முடியும். ஹல்லேலூயா. ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. அந்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டதான கர்த்தருடைய பிள்ளையாகிய நீ ஒருவர் மாத்திரமே இருந்தாலும் உன் மூலமாய் இந்த குடும்பத்தை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வாதத்துக்குள்ளாக கர்த்தர் கொண்டு வர முடியும். ஹல்லேலூயா. அநேக குடும்பங்கள் சேர்ந்தான் ஒரு சபை. ஹல்லேலூயா. அந்த சபைக்குள்ளே கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. ஐக்கிய குறைவுகள், அன்பு குறைவுகள், ஏற்ற தாழ்வுகள், பலவிதமான கசப்புகள், ஒருத்தர் பார்த்தோம்னா இன்னொருத்தர் பேசுறதில்லை, ஒருத்தர் பார்த்தோம்னா இன்னொருத்தர் ஸ்தோத்திரம் பண்றதில்லை, அப்படியே திரும்பிட்டு போற மாதிரி எல்லாம் இருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வெளியில இருந்தா பரவாயில்ல, வெளியில யாரும் கேட்டாங்கன்னா கேவலம். வெளியில இருந்தா பிரச்சனை இல்லை, உள்ளுக்குள்ள இருந்தா பைபிள் எடுத்து என்ன பிரயோஜனம்னு கேட்க தூக்கிட்டு ஜென்டலாக வரணும். கையை வீசிக்கிட்டு ஜென்டலாக பைபிளை எப்படி வச்சுட்டு வரும். பைபிளுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி சில நேரத்தில் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சோதனை சொல்றது கூட இந்த ட்ராக்ல வந்துட்டு இருக்காருனாக்கா அவர் உடனே பாதை மாறிடுவார். இந்த ட்ராக் புண்ணியம் இல்லைன்னு சொல்லு. ஹல்லேலூயா. எத்தனை நாள் உபவாசம் பண்ணனாலும் சரி நம்ம ஆக்டிவிட்டிஸ் மாறாத பட்சத்தில் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால இந்த வருஷத்துல ஒரு வித்தியாசத்தை கற்றுப்பாங்க. தனி நபருக்குள்ள, குடும்பத்துக்குள்ள, சபைக்குள்ள தேவன் ஒரு பெரிய வித்தியாசத்தை பார்க்கணும். ஹல்லேலூயா. அநேக குடும்பங்கள் சேர்ந்தது ஒரு சபை. இந்த சபையை நடத்துகிறவர் அவர். ஹல்லேலூயா. நாம கூட இருந்து வேலை செய்யணும், அவ்வளவுதான். ஹல்லேலூயா. அவர் நேரடியாக வந்து கையை பிடிச்சி கூப்பிட்டு போக முடியாது, பார்த்தீங்களா? நேரடியாக வந்து உட்காந்து பேசிட்டு இருக்க முடியாது. அதனால தான் எங்களை எல்லாம் கூட வச்சிருக்கு, வேலைக்காரங்களாம் வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. என் வேலை செய்ப்பா அப்படின்னு. ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம சொல்றத கேட்டுட்டு சில நேரத்தில் திருப்பிட்டுலாம் போகக்கூடாது. ஹல்லேலூயா. அப்படி ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குதுன்னா டைரெக்டாக வந்து கேட்கலாம். ஏன் கஷ்டமா நீங்கள் என்ன தான் பேசுனீங்களா அது கேளுங்க, ஒன்றும் தப்பு. என்னை பொறுத்தவரை பிள்ளைங்க மருமகள் எல்லாருமே அப்படி நேரடியாக கேட்டுட்டா பிரச்சனையே இல்லை. ஹல்லேலூயா. அங்கே சொல்லி இங்கே கேட்டதை 10 மாற்றி அப்புறம் திருப்பி கேட்கும்போது தான் நல்ல பிரச்சனை. அப்படி பேசவே இல்லையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு குடும்பத்தை நடத்துறதே உங்களுக்கு அவ்வளோ சிரமமாக இருக்கு. ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்குறதே அவ்வளோ சிரமமாக இருக்கும். வருஷத்தில் 7 கல்யாணத்தை நடத்தணும்னு சொல்லி நாங்கள் பிரயாசப்பட்டு ஜெபம் பண்ணி அதுக்காக பிரயாசம் எடுக்கிறோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளோ கஷ்டம். ஹல்லேலூயா. யோசித்து பார்த்து சபைக்குள்ளே இருக்கிறதால சில குறைபாடுகள் எல்லாம் மாறி தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தரோடு கிட்டி சேர கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராம். ஹல்லேலூயா. சபைக்குள்ளே இருக்கிற குடும்பம் எல்லாம் ஒருமனப்பட்டதுன்னு வச்சுங்க. அப்போ சில காலத்தில் எழுப்புதல் சபையிலிருந்து வெளிப்பட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கெல்லாம் போனாங்களோ சதறி போனாங்க. ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு விடலாம், ஆண்டரை பற்றி சொல்கிறதுக்கும் எல்லாம் அதிசயங்களை பண்ணுறதுக்கும் விடாமல் எல்லாத்தையும் அழிச்சு துரத்தணும். அது துரத்துனது எல்லாமே அங்கங்கே சிதறி போச்சு. ஹல்லேலூயா. சிதறின இடத்துல எல்லாம் வாடிக்க கற்கள் எல்லாம் ஜொலிக்க தொடங்கிறது. ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. எல்லா கர்த்தருடைய பிள்ளைகள் சிதறி இருந்த எல்லார் மூலமாகவும் கர்த்தருடைய ரட்சிப்பு வெளிப்பட்டது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு எழுப்புதல் தேசத்துக்குள்ள வரணும் அப்படின்னா ஒரு தனி நபருக்குள்ள வருவதான ஒரு அபிஷேகம், தேவனுடைய வல்லமை, ஒரு எழுப்புதல், தேவன் விரும்புகிற தேவனுடைய சித்தத்தை செய்கிற ஒரு தனி மனிதன் இருந்த அவனுடைய குடும்பத்துக்குள்ள ஒரு எழுப்புதல் உண்டாகும். ஒரு குடும்பம் எழுப்புதல் அடையும் போது இந்த சபைக்குள்ள அவர்கள் வரும்போது அவர்கள் மூலமாக சபையில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அநேக குடும்பங்கள் சேர்ந்து ஆராதிக்கிற சபைக்குள்ள ஒரு எழுப்புதல் உண்டாகும் போது தேசத்தில் மாபெரும் மாற்றத்தை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அததான் அந்த யோபு தீர்க்கதரிசி எழுதி இருக்கிறாரு. 18வது வசனம், 2ஆம் அதிகாரம் 18. அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். ஹல்லேலூயா. எப்ப இப்படி எல்லாம் ஒரு மாற்றம் உண்டாகுது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேசத்துக்காக கர்த்தர் வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கீழே பார்த்தீங்க அப்படின்னா 21வது வசனம், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கணிக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. மாற்றுறதுக்கு யாராலையும் முடியாதுன்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஆனா தேவன் வைராக்கியம் கொண்டுட்டார் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற தேசத்தின் அதிகாரிகளை, தலைவர்களை மாற்றி தலைகீழாய் மாற்ற வராத முடியும். ஹல்லேலூயா. அமெரிக்க வல்லரசு தேசம் இன்னைக்கு தலைகீழாக நினைக்கு, எவ்வளவு பெரிய வல்லரசா இருந்தாலும் தடுமாறி போயிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தரை மறந்ததான தேசம். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக ஓடின தேசம், தேவனுக்காக உழைத்த தேசம், தேவனுக்காக பாடுபட்ட தேசம், தேவனுக்காக கொடுத்த தேசம். ஹல்லேலூயா. இன்றைக்கு அது என்னன்னா, இங்க இருக்கிற கழுதையெல்லாம் அங்க கொண்டு போய் வைக்கிறதுக்கு இடம் கொடுத்து, ஹல்லேலூயா, விக்கிரக கோயில்கள் அமெரிக்காவில் வருது. அவன் சொல்றான், அவன் அதை இது பண்றான், பண்ணிட்டு போறான் அப்படின்னு. நம்ம இடம் கொடுக்குறானா? சபையை கட்டுறதுக்கு இன்னைக்கு பர்மிஷன் கிடையாது. ஹல்லேலூயா. இவன் எவ்வளோ வைராக்கியமா இருக்கிறேன். இப்போ அமெரிக்காக்காரன் அப்படின்னு நம்ம சொல்கிறோமே தவிர யாருக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்க மாட்டேங்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை அறிந்து அவருக்காக ஓடினதான தேசம், உழைத்த தேசம், கொடுத்த தேசம். ஹல்லேலூயா. இன்றைக்கு தலைகீழாய் மாறிவிட்டது. ஆகவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் எதையும் மாற்ற வராத முடியும். ஹல்லேலூயா. அவர் சொல்லாக அவர் கட்டளையிடம் இருக்கும். ஒரு இரவுக்குள்ள மாற்ற அவரால் முடியும். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த காட்டுத்தீ வரும், நீ அந்த விஞ்ஞானியாவும் சொன்னானா? அத்தனை பேர் இருக்கிறான்னு இவனால சொல்ல முடியுதா? முடியல. ஹல்லேலூயா. தேவன் அற்புதமான தேவன். ஹல்லேலூயா. அவரை டேஸ்ட் பண்ணணும்னு வச்சுங்க, ஒரு நாளைக்கு அவருக்கு விரோதமா வார்த்தைகளை நம்ம பேசவே மாட்டோம். ஹல்லேலூயா. அவருக்கு விரோதமா ஒரு நாளைக்கு நம்ம எழும்பவே மாட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேசத்துக்காக அவர் வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை அவர் கடாட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கீழே சில வசனங்களை உங்களுக்கு நான் குறிப்பிட்டு அப்படி கடந்து போகிறேன். 23வது வசனம், சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு பின்மாரியில் ஏற்கனவே வரிசைக்கப்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சீயோன் குமாரரே, ஹல்லேலூயா. சீயோனே, நான் உன்னை கைவிட்டு விடவில்லை அப்படின்னு சொல்றார். சீயோன் சொல்லுது, கர்த்தர் என்னை மறந்துட்டாரு, என்னை கைவிட்டுட்டாரு. சீயோன் யாரு? யாரு? நீங்களும் நானும் தான். நம்மளை பார்த்து சீயோன்னு சொல்கிற அந்த பேருக்க தகுதி இல்லை பார்த்து. ஹல்லேலூயா. நம்மளை பார்த்து சீயோனேன்னு கூப்பிட்றாரு. ஹல்லேலூயா. இந்த சீயோன் சொல்றது, கர்த்தர் நான் மறந்துட்டாரு, அவர் என்னை கைவிட்டு விட்டாரு அப்படின்னு. திரும்ப அந்த டாப்பிக்கு நான் வரல, ஏங்கிறத முதலே சொல்லிட்டு. ஹல்லேலூயா. ஏன் கைவிட்டாரு? அப்பப்போ கேட்டுக்கிட்டு போகும், அதான் பைபிள் ஸ்டடி. ஏன் கைவிட்டாரு? ஏன் கைவிட்டாரு? சும்மா சொல்லுங்க, காசா பணமா சொல்லுங்க. கர்த்தரை விட்டு நம்ம தூரம் போனோம், பரிசுத்த குலைச்சல் ஆனோம், பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளலை, விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இல்லை, ஜபம் இல்லை. ஹல்லேலூயா. பரிசுத்தத்தில் எதுவுமே இல்லாத பட்சத்தில் தான் அவர் மறக்க வேண்டிய ஒரு சொன்னாம அவரை மறக்கலை, நம்ம அவரை மறந்த தூரம்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால சீயோனுக்கு சொல்றாரு, சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்க வழி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியை பின்மாரியை ஏற்கனவே வருஷிக்கப்படுவார். ஹல்லேலூயா. ஏற்கனவே அவர் வருஷிக்க பண்ணுவார் என்று சொல்லப்படுது. ஹல்லேலூயா. அப்ப ஆசீர்வாதம் எல்லாம் இருக்கு, ரெடி டேக்ல இருக்கு. ஆனால் நம்ம தகுதி உள்ளவங்களா மாறிட்டோம் அப்படின்னா கட்டாயம் கத்தந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறோம். முன்னால வாங்க மேக்தலின் வாங்க. ஹல்லேலூயா. அடுத்தது, களங்கள் தானியத்தினால் நிரம்பும் மாலைகள் திராட்சரசம் எண்ணெய் வழிதோடும். நான் உங்களிடத்தில் அனுப்பின பெரிய சேனையாக்கிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஹல்லேலூயா. எதெல்லாம் இழந்தமோ அதெல்லாம் வச்சு கத்த திரும்ப தருவேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. எப்படின்னா கத்தருக்குள் நீ மகிழ்ந்து கழிவு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீண்டும் நீ என்னதான் ஆவிக்குரிய காரியங்களை இழந்திருக்கலாம், இந்த மாம்ச பிரகாரமான இல்லாவிட்டால் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை நம்ம நிறைய இழந்திருக்கலாம். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் கத்த மீண்டும் திரும்ப அளிப்பேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க சம்பூர்ணமாய் சாப்பிட்டு ஹல்லேலூயா திருப்தி அடைந்து அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சும்மா கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க, அந்த மூளையை சும்மா இருக்க விடாம வேலை செய்யும். கொஞ்சம் ஒரு நிமிஷம் எனக்கு காற்று வேணும் போல இருக்கு, இல்லைன்னா ஒரு மாதிரி தான் போட்ட சோத்திரம். முன்னால ஒரு காட்டாறு போகுது, பயங்கர காட்டாறுலாம் இங்கே வர்றதுக்கு வாய்ப்பே நாலு பக்கம் வர மலையில் சூழ்ந்து நடுவில் நம்ம உட்காந்துருக்கோம். ஆனால் எந்த காலத்துலேயும் மழை வந்து நம்ம அழிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் மலை சுற்றி இருக்கு, அக்கறை எழுப்புறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப ஜாக்கிரதை. ஹல்லேலூயா. அடிக்கடி நான் சொல்கிறேன், இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து நான் சொல்கிறேன், ஆண்டவரே இந்த மலையை பார்க்க தான் இந்த ஊருக்கு கொண்டு வந்து நான் சாமி எந்திரிச்சு பார்த்து மலை இங்கே தெரியுது. நான் தரிசனத்தில் பார்த்தா அதே மலை அங்கே தெரியுது. ஏது அங்கே போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி பாட்டு விட்டுருங்க. முன்னால் ஒரு காட்டாறு ஓடுதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம அந்த வீதியில் நிற்கிறோம், நமக்கு சர்ச்சுக்கு வரணும். என்ன பண்ணும், இந்த தண்ணியில் எவன்டாகிறது போகிறது, யார் இறங்கி போகிறது அப்படின்னு மலைச்சு போய் நிற்போம். மூட்டில் ஒரு 70 போயிடுது. எப்படி 100 பேர் அங்கே நிற்கிறோன்னு வச்சுக்கோங்க. சும்மா இமேஜ் பண்ணுங்க, இமேஜ் பண்ணுங்க. 100 பேர் அங்கே நிற்கிறோம், 70 போயிடுச்சு. இந்த கட்டாட்டில் நீங்கி நாம் சர்ச்சுக்கு போய் ஆராஷ்டப்பட்டோம்பா அப்படின்னு சொல்லி போயிடுது. அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போயிடுது. மீதி 30 நிற்கிது. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. சிலதெல்லாம் தைரியமாக இறங்கிட்டாங்க. ஹல்லேலூயா. என்ன நடந்தாலும் சரி, நீச்சல் அடித்தனாலும் அப்படியே மொழி கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியை உள்ளே போனாலும் பரவாயில்ல, அங்கே வெளியே போய் உள்ளே போய் அப்புறம் பார்த்து எல்லாத்தையும் அழுத்தி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூழ்கி வர்றதில் பாதி தூரம் வந்ததெல்லாம் சிலதெல்லாம் ஒரு 15 டிக்கெட்டு போயிடுச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீதி 15 மட்டும் மெல்ல வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுபோல தான் நம்முடைய விசுவாச வாழ்க்கையை நம்ம இந்த வார்த்தைகளை அதாவது என்னென்னா, என் ஜனங்கள் ஒருபோதுக்கு வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை நமக்கு முன்னால் வைத்திருந்தாலும் நீச்சல் அடித்து இவைகளை கடந்து வரத்தக்கதான கிருபைகளை பெற்றுக்கொண்டதான கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருபோது வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம கரையேறி நின்று திரும்பி பார்க்கும்போது, இந்த தண்ணீரையே நான் வந்தேன், எப்படி வந்திருப்பேன், நீச்சல் அடிக்க எனக்கு நல்லாவே தெரியாது அப்படின்லாம் பல யோசனை வந்திருக்கும். தைரியமாக இறங்கின பார்த்தீங்களா, ஆண்டவர் கொண்டாந்து விட்டுருக்காரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவிக்குரிய காரியமாக நான் சொல்லணும்டா,
விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு விசுவாசித்து கர்த்தரை அறிகிற அறிவை பெற்றதான கர்த்தருடைய ஜனம் முன்ன வச்ச கால பின்ன வைக்காம என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, நான் ஏக்கால விட்டு பின்னோக்கி போக மாட்டேன் அப்படிங்கிறதான விசுவாச தைரியத்தோட இருந்தீங்க அப்படின்னா உடைய விசுவாச பாதையில எதெல்லாம் தடையா வந்து நின்னாலும் அந்த தடைகளை எல்லாம் வச்சு விலக்கி போட்டு கர்த்தர் உங்களை தேர்ச்சி கொண்டது மீண்டுமாய் தேவனுடைய சம்பந்தத்தில் அவர் நிற்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு அது அதிசயமா தோணும். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை அப்படிதான் கர்த்தர் அதிசயமாய் நடத்தினார். ஹல்லேலூயா. நம்புகிறீங்களா? ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய எந்த சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி போட முடியும், அவர் மட்டும் நம்ம கூட இருந்துட்டார் அப்படின்னா சம்பூர்ணமாய் திருப்தி அடையத்தக்கதான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிறவர். அவர் நம்மை ஒருபோது வெட்கப்படுத்த மாட்டார். ஹல்லேலூயா. 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 நான் இஸ்ரவேல் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை என்று அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போகவில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுக்கு பின்னால சொல்லப்பட்டிருக்குது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். இதெல்லாம் இன்மைக்குரிய சாப்பாட்டு குறை இல்லாமல் நம்மளை வெட்கப்படுத்தாமல் மற்றவங்ககிட்ட கையேந்தாமல் நிற்கும்படியாக சில ஆசீர்வாதங்களை திருப்தியாக கொடுப்பேன்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. பின்னால் பார்த்தீங்க அப்படின்னா அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேல் என் ஆவியை ஊற்றுவேன். அப்படி உங்கள் குமாரனும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்ப சொப்பனங்களை உங்கள் வாலிப தரிசனங்களை காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் நாட்களில் ஆவியை ஊற்றுவேன். ஹல்லேலூயா. எப்போ ஊற்றுவார்? தேவனோடு கிட்டி சேரும்போது. ஹல்லேலூயா. மேல் வீட்டறையில் காத்திருந்தாங்க பார்த்தீங்களா? காத்திருந்ததான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவருடைய ஆவியை பெற்றுக்கொண்டார். யாரெல்லாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் வேணும்னு நம்ம காத்திருக்கிறோமோ, இந்த உபவாச நாட்களில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம இது வேணும் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் விருப்பத்தோடு வாஞ்சியோடு நம்ம இருக்கிறோம் அப்படின்னா புதியது ஒரு அபிஷேகத்தினால கர்த்தர் நம்ம நிரப்புகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாதவங்க நிறைய பேர் நம்ம சபையில் இருக்காங்க. விசேஷமாக சொல்லப்போனால் வாலிப பிள்ளைகள் நிறைய பேருக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கிடையாது. ஏன்னா போன வாரத்தில் யார் தம்பி நான் நம்ம பையன் தான் பேசும்போது வாலிபர்களுக்குள்ள ஆவிக்குரிய அபிஷேகம், இந்த அந்நிய பாஷை அபிஷேகம் இல்லை அப்படின்னு சொன்னான். உண்மை, 100% உண்மை. என்னென்னா அவங்களுக்குள்ள நம்ம சும்மா லபான்னு கட்டிட்டு இருக்கோம்மா, அதெல்லாம் யார் தெரியுமா, நாங்கள் படிச்சிருக்கோம், நாங்கள் மரியாதைலாம் ஒரு மாதிரி நம்மளை 4 பேர் பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் எல்லாம் சில பிள்ளைகள்கிட்ட இருக்குது. முன்னால் உட்காந்து பார்க்குறதுனால சொல்கிறேன். கைத்தட்டி ஆராதிக்க கூச்சப்படுகிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. வாழ்க்கையை திரும்பி பார்த்தோன்னா சேர்த்துக்குள்ள கிடந்த இப்படி ஏதாவது பார்க்கும்போது தான் டென்ஷன் ஆகி ஏதாவது பேச வேண்டியதாக இருக்குது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம ஒன்றும் அந்த இடத்துலேருந்து வரல, சரி, அங்கேருந்து வரல, இங்கேருந்து பார்க்க ஆள் இல்லாமல் கிடக்கும். திரும்பி பார்க்கறது கூட ஆள் இல்லை. ஹல்லேலூயா. அங்கே இருந்து வந்த நம்ம 4 எழுத்து வாசிக்க தெரிஞ்சு 4 எழுத்து படித்ததும், முன்னால் ஒரு 3 எழுத்து போட்டதும், பேருக்கு முன்னால் 4 எழுத்து போட்டதும் நமக்கு வேறு லெவல் ஆரம்பிட்டு கர்த்தராவது ஒன்றாகும். எல்லாரும் என்ன பார்ப்பாங்க, நான் எப்படி கைத்தட்டி பட்டு போகிறேன், நான் எப்படி ஆவியில் அபிஷேகத்தில் நிரப்புறது அப்படின்னெல்லாம் நமக்குள்ளே ஒரு இது. ஹல்லேலூயா. மாற்றிருக்கு தயவுசெய்து மாற்றணும். அப்படி யாராவது இருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் இந்த உபவாச நாட்களில் மாற்றி, தேவனுடைய அபிஷேகம் இல்லைன்னா பூமியில் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். ஹல்லேலூயா. இல்லை பசமா, நாங்கள்லாம் ரொம்ப கண்ட்ரோலான பார்ட்டி அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? வாய்ப்பே. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியாக நமக்குள்ள இருந்தார்னா சகல சத்தியத்துக்குள்ளும் அவர் நடத்துகிறது. ஹல்லேலூயா. இதை செய்யாத, இதை பார்க்காத, இதை தொடாத, அங்கே போகாத, இங்கே நெல்லு, நான் காட்டுற பாதையில் போ அப்படின்னு நமக்கு ஆலோசனை கொடுப்பார், சத்தியத்தில் நடத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ செய்யறதெல்லாம் அக்கிரமம் அப்படிங்கிறத நமக்கு சுட்டி காட்டுவார். ஹல்லேலூயா. நீ பேசுறது ஆகாது அப்படிங்கிறத கர்த்தர் நமக்கு சுட்டி காட்டுவார். ஹல்லேலூயா. ஆகாத சம்பாஷணைகள். இந்த உபவாச நாட்களையாவது அந்த சம்பாஷணையெல்லாம் கொஞ்சம் குறைச்சிடும். உதடுகளின் பேச்சு வறுமையை மாத்திரம் தரும். எங்கே இருக்குது?
உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் நீங்கள் சொல்ல வேண்டாம். சரி, நிர்மலா சிஸ்டர் சொல்கிறேன், அவங்க எல்லாத்தையும் நான் படித்து வச்சுருக்கேன், உடனே சொல்லிடுறாங்க பட்டு வேண்டாம் மற்றவங்க சொல்கிறேன். எங்கே இருக்குது நீதிமொழிகள்? அதுவும் ஒரு பயமாக இருக்குல்ல, இங்கே தான் இருக்குமா என்னன்னு தெரியல. அப்படின்னு உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம். அதனால் 10 பைசாவுக்கு புண்ணியம் அந்த நேரத்தில் தேவனுடைய சமூகத்தில் உட்காருங்க, பைபிளை வாசிங்க, கர்த்தர் உங்களோட கூட பேசலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்கு இன்னும் ஒரு என்டர்டைன் வேண்டாமா? வருஷமா பேசுங்க, அளவோட பேசி நடத்திடுங்க. ஹல்லேலூயா. லூஸ் டாக்கெல்லாம் வேண்டான்னு சொல்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளாக்கி உங்களுக்கு விளக்கம் ஆவியானுடைய பலன் ஒன்று மட்டும் நமக்கு இருந்தது அப்படின்னா உலகம் மாமிசம் பிசாசை ஜெயிக்கத்தக்கதான தேவ கிருபையை கர்த்தர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உபவாசத்தினுடைய மேன்மை, உபவாசம் பண்ணணும்னா நமக்கு வருகிறதான ஆசீர்வாதம், உபவாசம் ஏன் பண்ணுறோம் அப்படிங்கிற காரியங்கள் தான் இதுவரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்கோம். நமக்குள்ள ஒரு மாற்றம் வந்தாதான் உபவாசம் பண்ணதுக்கு ஒரு வேல்யூ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாற்றம் இல்லைன்னாக்கா எத்தனை நாள் வந்தாலும் அதனால பிரயோஜனம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கஷ்டமாக பேசலாம், நீங்கள் சொல்கிற அந்த வார்த்தையை வசனத்தை இன்னைக்கு சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறது புரியறதா? இல்லைன்னா எந்திரிச்சு நிற்க வைப்பேன். நான் நிற்கிற மாதிரி நீங்களும் எந்திரிச்சு நிற்கணும். ஆள் பார்த்து இருக்கக்கூடாது. கஷ்டமாக என்னத்தை பேசுகிறேன், அவன் எப்படியா கடந்துட்டு போகிறேன், கதை கருப்பா சிறப்பா வெள்ளையா ஏதோ ஒன்று அது இருந்து முன்னால் ஒரு சவுண்டு மட்டும் கேட்குது, அதை மட்டும் கவனிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் எடுத்தா தெரியாம சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை தான் இந்த 40 நாட்களும் பைபிள் ஸ்டடியாக நம்ம போதிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றவனாய் இருக்கும்படி நம்ம ஆவி ஆத்தும சரீரம் முழுவதை நம்ம பாதுகாக்க வேண்டும். ஹல்லேலூயா. நிறைய வசனங்களை நிறைய அப்படி இப்படியே நம்ம பரட்டிக்கிட்டு தான் கிடப்போம். இந்த வசனத்தை பார்த்தபோது ஒரு வேளை இந்த வருஷத்தில் வந்துடுவாரோ, சீக்கிரமாக வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனதுக்குள்ள அப்படி ஒரு எண்ணம் வந்துச்சு. உண்மையான விசுவாசி, உண்மையான ஊழியக்காரன் இதை தினமும் நம்பணும். எப்போ அவர் வருவார்னு தெரியாது. அவருக்காக நம்ம காத்திருந்தோம் அப்படின்னா உலகத்தினுடைய காரியங்களுக்கு அடிமைப்படவே மாட்டோம். ஹல்லேலூயா. உலகம்னு ஓடவே மாட்டோம். ஹல்லேலூயா. அவர் சீக்கிரமாக வந்துடுவார். நான் பெர்ஃபெக்டாக இருக்கணும். அவர் வரும்போது அவருடைய வருகையில் நான் போகணுங்கிற எண்ணம் நமக்குள்ள தினமும் எப்போதும் இருந்துச்சு அப்படின்னா உலகம்னு போகிறதுக்கு சான்ஸே. ஹல்லேலூயா. அதனால் என்னமோ தெரியல, மனசில் அப்படி தோணுச்சு. அதுபோல் பார்த்தீங்க அப்படின்னா 2020ஆம் ஆண்டு வாக்குத்தத்த வசனம் யாராவது சொல்ல முடியுமா? நேற்றுக்கு இந்த வருஷத்துக்குரியதே எனக்கு தெரியாது. ஃபஸ்ட்டப்பா 20வது ஆண்டில் உள்ளதை நீங்கள் அம்மா சொல்கிறீங்க கேட்குறீங்க அப்படின்னு. இதே யோவேல் தீர்க்கதரிசியில் 2வது அதிகாரம், ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, நீங்கள் திருப்தியாய் சாப்பிட்டு அதிசயமாக நினைத்து வந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு வசனம் அதுதான். ஆனால் நான் பேசுறது முழுசுமே இந்த வருஷத்துல பல பிரச்சனையை தாண்டி நம்ம போக வேண்டியது இருக்கு அப்படின்னு சொன்னோம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல இந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா பல பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்து போகும். கர்த்தருடைய பிள்ளைகள் சாங்கா தேவனோடு கூட ஐக்கியப்பட்டு இருக்கும் போது மாத்திரமே இந்த ஆசீர்வாதத்தை நம்ம நிறைவாய் திருப்தியாய் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. அந்த வருஷத்துல தான் கொரோனா வந்து
சபை நடத்தக்கூட முடியாதபடி வேதம் யோவேல் தீர்க்கதரிசியில என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த வார்த்தைகள் எல்லாம் எனக்கு தெரிந்து நான் பிறந்த வருஷத்துலேருந்து அந்த 2020 வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு காலம் வந்ததில்லை. இருண்ட காலம். ஹல்லேலூயா. சபை ஆராதிக்க முடியாதபடி சபைகள் பூட்டப்பட்டதான் அந்த காலம். அந்த 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 அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 57 54 ஆண்டுகள் கடந்து வந்த போதும் அப்படிப்பட்டதான காரியத்தை நான் பார்க்க முடியல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் சொல்வதை அவர் செய்கிறதே. அதனால பசங்க பயப்படுத்தாதீங்க, பயப்படுத்துது. இது நம்ம அவசியம் இருக்க வேண்டியதான ஒரு கேரக்டர். ஹல்லேலூயா. தேவன் எதிர்பார்க்கறதான ஒரு விஷயம். அதனால நம்முடைய ஆவி, ஆத்தும, சரீரம் இதில் நம்ம குற்றமற்றவளாய் அவரை தரிசிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது சொல்லப்பட்டிருக்குது, வந்ததெல்லாம் உடனே சொல்லிட்டு போனான்னாக்கா அதெல்லாம் இருக்காது. ஒரு வசனத்தில் கொஞ்சம் மட்டும் நான் இன்னைக்கு சொல்லிட்டு அதை முடித்தேன். ஹல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராம். அப்போ பரிசுத்தத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தத்துக்கும் சமாதானத்துக்கும் ஒரு லிங்க் இருக்கு. ஹல்லேலூயா. பரிசுத்தம் கெட்டு போச்சுன்னா சமாதானம் எடுபட்டு போயிடும். யார் ஒருவர் பரிசுத்த குலைச்சலாய் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையை சமாதான குறைவு வரும். ஹல்லேலூயா. நானா சும்மா ஒரு கதையை சொல்லிட்டு போகாம வேதத்தில் ஒரு காரியத்தை வாசித்து நான் உங்களுக்கு அதை சொல்ல விருப்பப்படுகிறேன். லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 36வது வசனத்திலேருந்து 50 வசனங்கள் வரையிலும் வீட்டில் போய் இன்னைக்கு படி. எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், கதையாக சொல்லிட்டு குழந்தைங்க வரைக்கும் நமக்கு சொல்லி தருவாங்க. இங்கு ஒரு ஸ்திரீ, பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவர் வேண்டிக் கொண்டார். அந்த பரிசேயனுடைய வீட்டில் இயேசு பிரவேசித்து பந்தி இருந்தார். அப்போது அந்த ஊரில் இருந்த பாவியாகி ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்கள் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரால் நனைத்து தன் தலைமையினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினார். ஹல்லேலூயா. பரிசேயன் ஒருவருடைய வீட்டில் ஆண்டரை கூப்பிட்றான், சாப்பிடலாம், பசியாக இருக்குது, சாப்பிடலாம் வாங்கய்யா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது ஏசாமி அந்த பரிசேயனுடைய வீட்டுக்குள்ளே கடந்து போகிறார். அது சாப்பாட்டு நேரத்தில் அங்கே உட்கார்ந்து இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஊரில் உள்ள பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் எடுத்துக்கொண்டு வந்து அவர் பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினார். ஹல்லேலூயா. இந்த பாவியாகிய ஸ்திரீக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எண்ணம், நம்ம நேரடியாக போய் அவரை பார்க்கக்கூட தகுதி இல்லாத அளவுக்கு பாவத்தை செஞ்சிருக்கோம். அவர் பரிசுத்தமான தெய்வம், அவருக்கு முன்னால நம்ம நிற்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனாலும் ஒன்று செய்தால் அவர் செய்ததான அந்த கிரியை தேவன் சொல்லப்பட வேண்டியதான ஒரு காரியத்தை அங்க செய்கிறார். ஹல்லேலூயா. தேவன் பாவத்தை அல்ல, பாவியை அவர் நேசிக்கிற தேவன் என்பதற்கு இது ஒரு அடையாளமாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா. எந்த பாவியையும் அவர் நேசிக்கிறார், பாவத்தை அவர் வெறுக்கிறார், பாவியை அவர் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னா அவன் மனம் திரும்பி வரணும் அப்படிங்கிறதுக்காக பாவியை அவர் நேசிக்கிறார். அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது இவர் தீர்க்கதரிசியா இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாரென்று இப்படிப்பட்டவள் என்று அறிந்திருப்பார், இவள் பாவியா இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டார். ஹல்லேலூயா. அந்த பரிசேயன் சொல்கிறான், இந்த ஊர்லேயே ரொம்ப மோசமான பொம்பளை இது நிற்குது, இது எப்படிப்பட்டது அப்படிங்கிற இவர் தீர்க்கதரிசியாக இருந்தால் இவர் தெரிஞ்சிருப்பாரே அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளே நினைக்கிறான். சொல்லலை வாயில், மனசுக்குள்ளே நினைக்கிறான். ரிப்ளை பாருங்க. இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உன்னை நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்று, அதற்கு அவன் போதகரே சொல்லும் என்றான். அப்பொழுது அவர் ஒருவனிடத்தில் 2 கடற்பட்ட கதையை விட்டுருங்க, நடுவில் இப்படி வந்தது. ஆனால் அவர் சொல்கிறாரு, சீமோன் பிரதியுத்தரமாக,
எவனுக்கு அதிகமாய் மன்னிக்கப்பட்டதோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியங்களை சொல்றாரு. ஸ்ரீநடமாய் 44வது வசனம், ஸ்ரீநடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவ்வளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமையினால் அவைகளை துடைத்தாள். ஹல்லேலூயா. ஒரு கதையை நடுவில் சொல்றாரு. நேரமில்லை, நான் போகிறேன், டைமுக்கு முடிச்சாதான் நாளைக்கு வருவீங்க, அதனால் நீங்கள் அதுக்கு தான் வீட்டில் போய் வாசிங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்போ ஸ்ரீநடமாய் திரும்பி சீமோனை நோக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவ்வளோ கண்ணீரினால் என் கால்களை நினைத்து தன் தலைமையினால் அவைகளை துடைத்தார், நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவ்வளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள், நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவ்வளோ என் பாதங்கள் பரிமள தைலம் பூசினான், ஆதலால் நான் உனக்கு சொல்கிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கொண்டாளே, எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது கூட பந்தி இருந்தவர்கள் பாவங்களை மன்னிக்கிற இவன் யார் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, சமாதானத்தோடு ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த பாவியான ஸ்திரீயனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது. அவள் பாவியாய் இருந்த போதிலும் தேவன் பேர்ல மிகவும் அன்பு கூர்ந்து செய்கையை செய்கிறார். ஹல்லேலூயா. இந்த காரியத்தை செய்கிறார். பரிமள தைலம் அப்படிங்கிறது விலையேறப்பட்டதான் ஒரு தைலம். ஹல்லேலூயா. இதான் அவருடைய பாதத்தில் பூசி, அவருடைய கண்ணீரினால் அதை நனைத்து, பாதத்தை நனைத்து தன்னுடைய தலைமயிரினால் அதை துடைத்து அந்த பாதத்தில் பரிமள தைலத்தை பூசுகிறார். ஹல்லேலூயா. அவர் மேல வைத்திருந்ததான் அந்த அன்பின் நிமித்தம். ஹல்லேலூயா. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. அவள் பாவியான ஸ்திரீயா இருந்தாலும் அவளுக்குள்ள தேவனை குறித்ததான ஒரு அன்பு. ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன், ஒருவேளை சும்மா இமேஜ் பண்றேன், நான் அவளுக்குள்ள இருந்ததான் இந்த பாவத்தை விட்டுணும் அப்படின்னு சொல்லிட்டு பலமுறை அவள் யோசித்திருக்கலாம். ஹல்லேலூயா. யோசித்திருக்கலாம். ஆனால் அவளுடைய சூழ்நிலை மீண்டும் மீண்டும் பாவம் செய்ய வைத்திருக்கும். இயேசு கிறிஸ்துவை குறித்து அவள் கேள்விப்பட்டிருப்பாள். ஆகையினால் ஒருவேளை இயேசுவை நான் பார்க்க வேண்டியதான ஒரு சந்தர்ப்பம் வந்தது அப்படின்னா, இந்த பாவத்திலிருந்து ஒரு விடுதலை பெறத்தக்கதாக அவரிடத்தில் நான் கடந்து போவேன் என்று சொல்லி அவள் உள்ளத்துல தீர்மானம் பண்ணியிருப்பாள். ஹல்லேலூயா. அந்த தீர்மானத்தின் நிமித்தம் தான் அந்த பரிசேயின் வீட்டில் அவர் வந்திருக்கிறார் அப்படிங்கிறதை கேள்விப்பட்டதோ உடனே அவளுக்குள்ள இருந்ததான காரியத்தை செயல்படுத்த வேண்டும் என்று அதுக்கு செயல் வடிவம் கொடுத்து அந்த கடந்து வருகிறாள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவன் பேர் வைத்திருந்ததான அந்த அன்பின் நிமித்தம் தேவனை பார்த்து அவரிடத்துல போயிட்டோம் அப்படின்னா அவருடைய பரிசுத்தத்தை எனக்கு கொஞ்சம் தருவார் அப்படின்னு சொல்லி அவர் நம்பிக்கையோடு கடந்து வந்தாள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய நம்பிக்கை வீண் போகாதபடி கர்த்தர் சமாதானத்தோடு போ, உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி சொல்றார். ஹல்லேலூயா. இந்த பாவம் இருந்து சமாதானத்தை சீர்குலைத்து அவருடைய வாழ்க்கை பல இடங்களிலும் நிம்மதியை இழக்க செய்கிறது. ஹல்லேலூயா. ஆகதான் சொன்ன, பாவத்துக்கும் பரிசுத்த சமாதானத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் ஒரு நடுவுல ஒரு லிங்க் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆகவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம பரிசுத்தத்தை கடைபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா சமாதானம் தானா வந்து. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. அதான் சொல்றேன், சமாதானத்தின் தேவன் உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. ஹல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. ஹல்லேலூயா. உங்களுக்கு மட்டுமல்ல, எனக்கு தான் பேசுற எனக்கு தான். ஹல்லேலூயா. தேவன் எல்லாருக்கும் வேற வேற மாத்தியே இல்லை, எல்லாருக்கும் ஒன்று தான். ஹல்லேலூயா. இந்த உபவாச நாட்களில் கர்த்தர் நம்மை முற்றிலும் பரிசுத்தமாக்க, பரிசுத்தருடைய கையில் நம்ம ஒப்பு கொடுக்க பரிசுத்த ஆவி நமக்கு உதவி செய்வாராங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாவம் வந்துச்சுன்னா சமாதானம் ஈடுபட்டு போயிடும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசு போன படகுல தண்ணீர் நிரம்ப அங்கே கலக்கம் வந்துச்சு, பயம் வந்துச்சு, சமாதானம் போயிடுச்சு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏன்? அவரை தூங்குங்கன்னு அடித்தட்டில் தூங்க வச்சுட்டான்.
ஹalleluya. நீங்கள் எங்கள் கூட இருந்து பேசிகிட்டு இருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்திருந்தாங்கன்னா இந்த அலை வந்திருக்காது, தண்ணி வந்திருக்காது, இந்த பிரச்சனையும் வந்திருக்காது. ஹalleluya. நீங்கள் போய் தூங்குங்கன்னு தலையணை வச்சு தூங்க வச்சிட்டோம். ஹalleluya. இந்த உபவாச நாட்கள்லாம் தலையணை வச்சு நம்ம தூங்க வச்சிருக்கோன்னா திரும்பவும் அவரை எழுப்பி உட்கார வச்சு ஹalleluya அவரோடு கூட உறவாடி ஹalleluya அவரோடு கூட நம்முடைய எல்லா காரியங்களையும் பகிர்ந்து கொண்டு ஹalleluya அவரை போல ஒரு தெய்வம் இல்லை. ஹalleluya ஹalleluya அந்த பாடுவார் பார்த்தீங்களா, காசு பணம் இல்லாமல் அப்படின்னு சொல்லி உண்மை போல அழகு அப்படின்ட்டு ஒரு பாட்டு இன்னைக்கு காலில் கூட கேட்டேன், திரும்ப திரும்ப கேட்டேன். என்ன பாட்டுப்பா? காசு பணம் இல்லாம இல்லாம வலிமைகளான மறக்கவே காசு பணம் இல்லாம தனிமைகளான மறக்கவே நான் மறக்கவே ஆராதிப்பேன் அழகே உம்மை பாடுவேன் புகழ உம்மை ஆராதிப்பேன் அழகே என்னை மன்னிக்க வந்த அழகே உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாற்பத்தலையே. பாட்டு தெரியல, மரணத்தை விட்டுருங்க, இதெல்லாம் போட்டுறாதீங்கப்பா, இதெல்லாம் கட் பண்ணிடுங்க. ஆமாம், நான் ஒரு பக்கம் பாட அவங்க ஒரு பக்கம் பாட அப்படியெல்லாம் இல்லாமல் அதெல்லாம் கட் பண்ணிடுங்க. ஹalleluya ஹalleluya ஹalleluya. எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் அவரோடு கூட உறவாடி மகிழும் போது கர்த்தர் நம்முடைய பலத்தினால கர்த்தர் நம்மை நிரப்பும் போது எந்த கவலையும் நம்மளை விட்டு போகாது. விடிய விடிய கதை சொல்லி ஹalleluya மகளுங்களே கண்ணு மட்டும் படிச்சுன்னு இருக்கு. கேட்கறதுக்கு பதிலுக்கு சொல்லணும். எது இருந்திருக்கும், வசனத்தை கேட்கறதால வந்திருக்கும். கதையாக சொன்ன பிறகு நீங்கள் என்னடாக்கா வசனத்தை கேட்கணும். வசனம் நம்மளை நடத்தும், வசனம் நம்மளை உயிர்ப்பிக்கும், வசனம் நம்மை நடத்தும். ஹalleluya நம்மை போதிக்கும். ஹalleluya சோர்ந்து போகிற நேரத்தில் எல்லாம் அந்த வசனம் நம்மோடு கர்த்தருடைய வசனம் நம்மை பரிசுத்தமாக்கும். கர்த்தருடைய வசனம் விசுவாசத்தில் நிலைத்திருக்கப்படும். ஹalleluya ஹalleluya ஹalleluya. உலகத்தினுடைய மேன்மைகள் எல்லாம் ஒரு நாளைக்கு அழிந்து போய்விடும். அழிந்து மண்ணோடு மண்ணாய் அழிந்து போய் வெந்து உருகி அழிந்து போய். ஹalleluya கர்த்தருடைய வார்த்தைகளோ என்றைக்கு ஹalleluya அவர் சொன்னதை செய்கிற தேவன். ஹalleluya இந்த வசனத்தின் பேரில் ஒரு பற்றுதலாக இருந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றனால் அந்த ஒரு எதிர்பார்ப்போடு நம்பிக்கையோடு கர்த்தருடைய சமூகத்தில் கடந்து வர கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராங்க. ஹalleluya உபவாசம் எதுக்கு பண்ணுறோம்? கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்தணும், தனிநபரை பரிசுத்தமாக்கணும், குடும்பத்தை பரிசுத்தமாக்கணும், சபையை பரிசுத்தமாக்கணும், தேசத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யணும். ஹalleluya ஹalleluya. உபவாசிப்பதன் மூலம் ஒரு தனி எவருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகுது. ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு பரிசுத்தம், ஒரு எழுப்புதல் உண்டாகுது. ஒரு சபைக்குள்ள ஒரு மாபெரும் எழுப்புதல் உண்டாகுது. ஹalleluya கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளாக ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி உண்டாகுது. ஹalleluya குழந்தையை போல இருந்த காலங்கள் மாறி புருஷனாய் மாறத்தக்கதாக வேகத்துல நம்ம ஒரு வளர்ச்சியை காண ஆவிக்குரிய முதிர்ச்சி உண்டாகுது. ஹalleluya ஆவிக்குரிய முதிர்ச்சிக்குள்ளாக நீங்கள் நான் கடந்து வரும்போது கர்த்தர் தேசத்தை கடாட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹalleluya கர்த்தர் நம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்து கர்த்தருடைய ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹalleluya உடைய ஜெபங்கள் விண்ணப்பங்களை கர்த்தர் கேட்டு உடைய முகங்கள் வெட்கப்படுத்த அவங்க படக்கூடாதபடிக்கு அவர் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை கர்த்தரை ஆராதித்து மகிழ்ந்து தேவ இரக்கத்தை பெற்று தேவனுக்கென்று வாழத்தக்கதான கிருபைகள் கிடைக்கும் போது கர்த்தர் நம்முடைய ஜனத்தை வெட்கப்படுத்த அவர் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹalleluya 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 சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவார். ஹalleluya ஹalleluya
ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி இந்த 40 நாளைக்குள்ளால வரணும். நான் சொல்கிறேன், 40 நாள் முடியும் போது ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி வரும்போது என் நேசர் எப்போது வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திடீர்னே ரூபவதி உனக்குள் பழுதொன்றும் இல்லை என்று சொல்லி குற்றமற்றதாய் கத்த நம்மை மாற்றி அவரோடு கூட எடுப்பாராங்க. ஹல்லேலூயா. பயப்படாதீங்க. உலகத்தில் நிறைய பிளான் எல்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் போட்டிருப்பீங்க. இந்த பிளான் எல்லாம் எங்கே போகிறது பாசம்மா? என் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டியது இருக்குது, என் பையனுக்கு மேல் படிப்பு படிக்க வேண்டியது இருக்குது, என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. நீங்கள் பாட்டுக்கு சொல்லிடுவீங்க. நீங்கள் எல்லாம் பார்த்து அனுபவிச்சுட்டீங்க. ஹல்லேலூயா. அது நினைக்கிறீங்களா? அப்போஸ்தலர் காலம், ஆதி சபை, இயேசு சீக்கிரம் வருகிறார். ஒருத்தரை பார்க்கும்போது மாரநாதா அப்படின்னு சத்தம் போட்டார். ஹல்லேலூயா. மாரநாதா, இயேசு சீக்கிரம் வருகிறார். ஹல்லேலூயா. ஏன் அவர் வர தாமதமாகுதுன்னா நீங்களும் தான் இன்னும் ஆயத்தப்படலை. இரக்கமுள்ள தேவன் அல்லவா, எப்படி இந்த கழுதையோட விட்டுட்டு போகிறது? ஹல்லேலூயா. இரக்கத்தின் சிகரம். ஹல்லேலூயா. நாம் பண்ண அக்கிரமத்துக்கு அடித்தாருனாக்க என்னைக்கே புல்லு முளைச்சிருக்கு சேர்த்து. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபையை தந்தது அவரை மகிமைப்படுத்த. ஹல்லேலூயா. அந்த கிருபையை நாம் வாட்டுக்கு சும்மா பட்ட மொத்ததெல்லாம் பாடினோன்னா அன்னைக்கே அடிச்சிருக்கணும். ஹல்லேலூயா. அன்னைக்கே அடிச்சிருக்கணும். ஆண்டவர் 12 வயசு 13 வயசுல உனக்கு தான் கிருபையை தந்தது, என்ன ஆராதிக்க சினிமா பாட்டு பாடிய கழுத அப்படின்னு அன்னைக்கே உச்சந்தலையில் அடித்து சமாதி பண்ணியிருக்கணும். ஹல்லேலூயா. இன்னை வரைக்கும் இரக்கமாக கொண்டு வராருன்னா அவரை இரக்கத்தில் செய்யணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு நம்பிக்கைக்காக இந்த வார்த்தைகளை சொல்கிறேன். ஏன்னா அவர் அப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம ஏசப்பாவை நம்ம தியானிக்க தொடங்கிட்டோன்னா உலகம் நமக்கு பெருசாகவே தெரியாதுங்க. ஹல்லேலூயா. திரும்ப நான் சொல்கிறேன், உலகம் நமக்கு பெருசாக தெரியவே தெரியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைங்கள்லாம் நினைக்கலாம், நாங்கள் வாலிப பிள்ளைங்க நாங்கள்லாம் நிறைய பிளான் போட்டுருவோம். வருஷமாக திருமணமாகி அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், கோடி கட்டி வீடு கட்டி அப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பிளான் எல்லாம் வச்சுருக்கோம் வருஷமாக. நீங்கள் என்ன இப்படி அப்படின்ட்டு இருக்கும், இருக்காதா பின்னு இருக்கும். நீங்கள் இன்னும் நாளைக்கே ஆர்டர் வருவாருன்னு சொல்கிறீங்க அப்படி. ஹல்லேலூயா. அந்த நாளையாவது நாளைக்கையாவது. ஹல்லேலூயா. திருடன் வருகிற விதமாக அவர் வருவார். இந்த திருடன் எப்போ வர்றான் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஹல்லேலூயா. நான் வீட்டில் சேர்த்து வச்சிருக்கெல்லாம் போயிருமோன்னு பயந்து தூக்கமும் வராமல் கஷ்டப்படுவோம். ஹல்லேலூயா. அதில் சேர்த்து வச்சதெல்லாம் அவங்களுக்காக கொடுங்க. உங்கள் பெயரில் கிரெடிட் ஆகட்டும் பரலோகத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஹல்லேலூயா.